சென்னையில் ஆட்டோ கவிழ்ந்து 5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாட்டாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரின் 5 வயது குழந்தை மற்றும் தாத்தா, பாட்டி ஆகியோர் மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது போக்குவரத்தை சரி செய்ய போலீசார் ஒரு காரை நிறுத்திய போது முந்திச் சென்ற ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆட்டோவுக்கு அடியில் சிக்கிக் கொண்ட குழந்தைக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அக்குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. பிரேத பரிசோதனைக்கு பின் குழந்தையின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. பெற்றோரும் உறவினர்களும் குழந்தையின் உடலை பார்த்து கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.